கீரை கடையிறது எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி. முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு பருப்பு இல்லாமல் கடைய போகிறோம். ஒரு 2 தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை மட்டும் வேக வச்சுக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் கீரை போட்டு காமிக்கிறேன். போட்டு வேக வைக்கிறேன். அதை காட்டுறேன். இப்போ இதெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிறுகீரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கீரை தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மிச்சாச்சு. வெந்த ஒன்று காட்டுறேன். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கீரையை. லைட்டாக கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு கீரை பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இதோட புளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதோட கடைஞ்சிட்டு தாளிக்கிறது எப்படின்னு காட்டு. கீரையை கடைஞ்சாச்சு. எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. காஞ்ச மிளகாய், நெக்ஸ்ட்டு கடுகு, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம கீரையை எடுத்து வச்சுக்கணும். கடைஞ்சி வச்ச கீரையை பாருங்கள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எண்ணெயில் போட்டால் தீஞ்ச மாதிரி ஆகிடும். தீஞ்ச வாசனை வரும், கருகி போன வாசனை. அதனால் லைட்டாக மேலே போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கீரை ட்ரை பண்ணி பாருங்கள். கரிஞ்சு